இன்று சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கிறது. ஓட்டுப்பதிவு நடக்கும் 70 தொகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இன்று பதிவாகும் ஓட்டுகள் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்படும். டெல்லி சட்டசபை தேர்தலை ஒட்டி அண்டை மாநிலங்களான ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நொய்டாவில் 11 செக் பாயிண்டுகளை வைத்து டெல்லிக்கு உள்ளே வரும் வாகனங்களை டெல்லி மற்றும் யூபி மாநில போலீசார் சோதித்தனர். ஹரியானா எல்லையிலும் விடிய விடிய சோதனை தொடர்ந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தொகுதியில் மொத்தம் 2,27,000 வாக்காளர்கள் உள்ளனர். அதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் திமுக, நாதக வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் 13ஆம் தேதி மகா கும்பமேளா துவங்கியது. இம்மாதம் 4ஆம் தேதி மாலை வரை 38 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதாக யூபி மாநில அரசு தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை பிரம்மாண்ட திருவிழா நடக்க இருப்பதால் 45 கோடி பேர் புனித நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இன்று பிரயாக்ராஜ் வரும் மோடி காலை 11 மணிக்கு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பின் அங்கு நடக்கும் சிறப்பு ஆரத்தியில் பங்கேற்று கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகளை வழிபட திட்டமிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு லக்னோவில் உள்ள சஞ்சய் காந்தி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சத்யேந்திர தாஸுக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சத்யேந்திர தாஸின் உடல்நலம் குறித்து டாக்டர்களிடம் விசாரித்தார். மத்திய பிரதேசத்தை பிச்சைக்காரர்கள் இல்லாத மாநிலமாக மாற்றப்போவதாக முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். முதல் கட்டமாக இந்தூரில் பிச்சை எடுக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் போபால் நகரில் பிச்சை எடுக்கவும் பிச்சை வழங்கவும் தடை விதித்து மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். வெளி மாநிலங்களிலிருந்து வருவோர் பிச்சை எடுப்பது போல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் சிக்னல்கள் அருகே பிச்சை எடுப்பதால் வாகன விபத்துகள் ஏற்படுவதாகவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் முன்னாள் ராணுவ வீரர் மன்சூர் அகமது உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் குழந்தை படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். மன்சூருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனந்த்நாக்கில் ஏராளமான பொதுமக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியில் பங்கேற்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த சுதாகர் அருகில் உள்ள வள்ளி விளை ஆற்றில் குளித்தபோது அவர் விரலில் அணிந்திருந்த 12 கிராம் தங்க மோதிரம் காணாமல் போனது. இதுகுறித்து திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் புகார் தெரிவித்தார். 6 பேர் குழு ஆற்றில் தேடியதில் மோதிரம் கிடைத்தது. தொலைந்து போன மோதிரம் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் அதை கண்டுபிடித்து கொடுத்த குழுவினருக்கு சுதாகர் நன்றி தெரிவித்தார். கோவை வால்பாறை வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் டைகர் பள்ளத்தாக்கு அருகே ஒற்றை காட்டு யானை சாலையில் நின்றிருந்தது. அவ்வழியே சென்ற வாகனங்கள் யானை சாலையை கடக்கும் வரை காத்திருந்தன. அப்போது அவ்வழியே பைக்கில் வந்த மைக்கேல் யானை நிற்பது தெரிந்தும் அதை கடந்து செல்ல முயன்றார். அப்போது யானை தாக்கியதில் மைக்கேலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு சென்னையைச் சேர்ந்த பக்தர் சார்பில் 10 கிலோ காப்பரில் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்ட வீணை காணிக்கையாக வழங்கப்பட்டது. இத்துடன் காமாட்சி அம்மனுக்கு பிரம்மாண்ட ரோஜா மற்றும் தாமரை பூ மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது. லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் ஜனாதிபதி உரையில் இருந்தன என பிரதமர் மோடி கூறினார். ஏழை மக்களின் நிலையை அரசு புரிந்து கொண்டுள்ளது. வீடில்லாத 4 கோடி பேர் வீடு பெற்றுள்ளனர். 5 ஆண்டுகளில் 12 கோடி இல்லங்களுக்கு குழாய்களில் குடிநீர் தரப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி பார்லிமென்டில் தெரிவித்தார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் வறுமை மறைந்துள்ளது. வறுமையை ஒழித்துள்ளோம். சிலர் ஏழை மக்களின் இல்லங்களில் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள் என அவர் கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் எஸ்சி வகுப்பைச் சேர்ந்த 7,700 பேர்தான் டாக்டர்களாக முடிந்தது. இப்போது 17,000 பேர் டாக்டர் ஆகின்றனர் என பிரதமர் மோடி சொன்னார்.
SC, ST, OBC இளைஞர்களுக்காக இந்த அரசு செய்தது ஏராளம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய வெறுப்புக்கு பதில் மகிழ்ச்சியை பரப்ப நினைக்கிறோம். மக்களை மகிழ்ச்சி அடைய செய்வதால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் என பிரதமர் மோடி சொன்னார். திருப்பரங்குன்றம் மலையை காப்போம் போராட்டத்திற்கு இந்து முன்னணி அமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியது. மேலும் மதம் மற்றும் தனிநபர்களை விமர்சித்தோ பிரச்சினை ஏற்படும் வகையிலோ ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும், பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது, ஒரு மைக்கிற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடிகள் பயன்படுத்தக்கூடாது என்றும், ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் அது அரசியலமைப்புக்குட்பட்டு இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியது. இதனை அடுத்து அங்கு திரளான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பித்த திமுக அரசு அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கியது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக அரசு இதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அறப்போராட்டத்தில் பங்கேற்க பாஜக மூத்த தலைவர் ராஜா காரைக்குடி அழகாபுரியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து வேலுடன் காரில் புறப்பட முயன்றார். SP பார்த்திபன் அவரை தடுத்து நிறுத்தி தடை உத்தரவு போடப்பட்டிருப்பதால் போகக்கூடாது என்றும் கைது செய்வதாகவும் கூறினார். ஏற்க மறுத்த ராஜா, மதுரையில்தானே 144 தடை உத்தரவு, சிவகங்கையில் இல்லையே, மதுரை எல்லை வரை செல்ல எனக்கு உரிமை இருக்கிறது என வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல முயன்ற இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் அவரது ஆதரவாளர்களுடன் திருப்பூரில் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது வீடு முன்பும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் செல்ல இருந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தஞ்சையில் உள்ள அவரது இல்லத்தில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிக்க துணையாக இருக்கின்ற திமுக அரசை தூக்கி எறியும் காலம் வரும் என கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்த தடை விதித்த மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவும் போட்டது. இந்நிலையில் கோவையிலிருந்து திருப்பரங்குன்றம் புறப்பட்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், விஸ்வ இந்து பரிஷத் தர்ம யாத்திரா தென் தமிழக பொறுப்பாளர் இல சிவலிங்கம், சாய்பாபா நகர் பிரகண்ட தலைவர் கண்ணன் உட்பட ஏராளமானோரை போலீசார் கைது செய்தனர். ஜனநாயக நாட்டில் மற்ற மதத்தினர் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கும் போது திமுக அரசு இந்துக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்கிறது. இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல் தமிழகத்தில் உள்ளது என இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் மகேஷ் கூறினார். இந்த மனித உரிமை மீறல் குறித்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மலையை காப்போம் என்ற அறவழி போராட்டத்தில் பங்கேற்க புறப்பட்ட விருதுநகர் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கனை சூலக்கரை போலீசார் வீட்டுக் காவலில் வைத்தனர். திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் பக்தர்கள் போல் நுழைந்த பல்வேறு இந்துத்துவ அமைப்புகளைச் சேர்ந்த நபர்கள் திடீரென அன்னதான கூடம் அருகே ஒன்று கூடி வெற்றிவேல், வீரவேல், கந்தனுக்கு அரோகரா என முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் காவலுக்கு இருந்த போலீசார் உடனடியாக விரைந்து வந்து அவர்களை தரதரவென இழுத்து சென்று கைது செய்து அழைத்து சென்றனர். 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக போற்றப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் வேலுடன் தரிசனம் செய்ய வந்த பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது பாஜகவினர் தமிழக அரசுக்கு எதிராகவும் மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பரங்குன்றம் மலையை இரு மதங்களுக்கிடையே பிரச்சனையாக தூண்டிவிட்டது திமுக அரசுதான். அரசின் அநாகரிக நடவடிக்கைகளுக்கு நீதித்துறையை வளைக்க நினைக்கிறது காவல்துறை என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இந்துக்களின் போராட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அதை ஏற்காமல் தடுக்க நினைத்தால் மதுரை மண்ணில் மீண்டும் சுதந்திர அறப்போராட்டம் தடையை மீறி நடக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை எதிர்த்த வழக்குகள் ஹைகோர்ட் கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது விழாக்களில் இதுபோல போராட்டங்களை நடத்த அனுமதிக்க இயலாது என்று அரசு தரப்பு தெரிவித்தது. மதுரையில் மற்றொரு பாபர் மசூதி பிரச்சினை உருவாக்கிவிடக் கூடாது என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக விளக்கமளித்துள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி MLAவுமான வானதி
பழனிக்கு யாத்திரை செல்வதற்காக விரதமிருந்து கோவை காந்தி பார்க் அருகே உள்ள முருகன் கோவிலில் மாலையிட்டுக் கொண்டார். 7ஆம் தேதி ஈச்சனாரி விநாயகர் கோவிலிலிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்குகிறார். பாத யாத்திரையை தென் சரிமலை ஆதீனம் முத்து சிவராம சுவாமி அடிகளார் மற்றும் தத்துவ ஞான சபை ஒருங்கிணைப்பாளர் சுவாமி வேதாந்த ஆனந்த ஆச்சாரியா ஆகியோர் துவங்கி வைக்க உள்ளனர். யாத்திரை நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என வானதி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறி கடலூர் ஸ்ரீ முஷ்ணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். திருப்பரங்குன்றம் மலையை மீட்க கோரி கோவை கோடியம்மன் அம்மன் கோயில் முன்பு இந்து முன்னணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மறியல் காரணமாக டவுன்ஹால் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றும் வகையில் வாக்குப்பதிவுக்கான வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுந்தரா கூறினார். கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையின் போது சிசிடிவி கேமராவில் ஏற்பட்ட பிரச்சனையை தவிர்க்கும் வகையில் இம்முறை வாக்கு எண்ணிக்கையின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார். ஆசிரியர்கள் அனைவரும் சொந்த உணர்வோடு செயல்பட வேண்டும், அதுவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். அரிட்டாப்பட்டிக்கு காட்டிய அக்கறையை முதல்வர் ஸ்டாலின் மாஞ்சோலைக்கு காட்டவில்லை. கடந்த 9 மாதங்களாக போராடும் மாஞ்சோலை மக்களை பிப்ரவரி 6, 7ஆம் தேதிகளில் முதல்வர் சந்திக்க உள்ளார். மாஞ்சோலை மக்களை அவர் சந்திப்பது பழைய கணக்கை தீர்க்கவா அல்லது புதிய கணக்கை தொடங்கவா என்றும், மக்களை சந்திக்கும் முதல்வர் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு பற்றி அவதூறு செய்தி வெளியிட்ட வழக்கில் ஜூனியர் விகடனுக்கு ரூபாய் 25 லட்சம் அபராதம் விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 2012 தனியார் நாளிதழான ஜூனியர் விகடன் கேள்வி பதில் பகுதியில் தன்னை பற்றி ஆதாரமற்ற அவதூறு செய்தியை வெளியிட்டதாக 2014 TR பாலு வழக்கு தொடர்ந்திருந்தார். ரூபாய் 1 கோடி இழப்பீடு கேட்டிருந்த நிலையில் 25 லட்சம் வழங்க விகடனுக்கு நீதிபதி நக்கீரன் தீர்ப்பளித்தார். தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணைய ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் நடந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் தன் மீது கொலை முயற்சி நடந்ததாகவும் தனது அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் ADGP கல்பனா நாயக் DGP சங்கர் ஜிவாலுக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளார். இதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, காவல்துறை அதிகாரிக்கு அச்சுறுத்தல் நிலவும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சாதாரண குடிமக்களின் கதி என்ன என குற்றம் சாட்டி ஆளும் அரசை கண்டித்துள்ளார். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலுக்காக சட்டசபை இம்மாத இறுதியில் கூட உள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய, எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து வரும் 10ஆம் தேதி நடக்கவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் இதுவரை ரூபாய் 194 கோடி மதிப்புள்ள ரொக்கம், மது உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலிஸ் வாஸ் தெரிவித்தார். இதுவரை 6000 புகார்கள் வந்தன. சராசரியாக 36 நிமிடங்களில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் கூறினார். பெங்களூரு ஏர்போர்ட் நிர்வாகத்துடன் மத்திய அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தமே ஒசூரில் விமான நிலையம் அமைக்க சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் பெங்களூரு ஏர்போர்ட் நிர்வாகம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். இதற்கு நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் என்றார். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி நாளை புனித நீராடுகிறார். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தெலங்கானா அரசால் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அறிக்கை அம்மாநில சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மாநில திட்டமிடல் துறை சார்பாக நடத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பின் அறிக்கை கடந்த 2ஆம் தேதி அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி தலைமையிலான அமைச்சரவை துணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் தொடர்பாக ஹைகோர்ட்டில் முறையிட வேண்டும் என அறிவுறுத்திய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா இது தொடர்பான பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தார். விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2024 ஒட்டுமொத்தமாக 728 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ரத சப்தமி தினத்தை முன்னிட்டு பக்தோசித்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சூரிய பிரபையில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார்.
விழுப்புரத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜனகவல்லி நாயகா சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலில் ரத சப்தமி தினத்தை முன்னிட்டு ரத சப்தமி மகோத்சவம் நடந்தது. சூரிய பிரபை வாகனம், அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், இந்திர வாகனம், கற்பக விருட்ச வாகனம் உள்ளிட்ட 6 வாகனத்தில் வந்த பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அனைவரும் காப்பு கட்டிக் கொண்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் தை தேர் திருவிழாவில் நம்பெருமாள் அம்ச வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். 9ஆம் நாளன்று முக்கிய நிகழ்ச்சியாக தை தேரோட்டம் பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் பணியாளர்கள் செய்துள்ளனர். ஹோசூர் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சுவாமிகள், நாமல்பேட்டை உடனுரை ஸ்ரீ பார்வதா தேவி ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் சுவாமிகள் மற்றும் நேதாஜி சாலையில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ சீதாராம லட்சுமணர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய சுவாமிகள் வாகனங்களில் அமர வைத்து பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வர சுவாமிகள் சூரிய பிரபை பல்லக்கு வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி முன்னே சென்றார். தொடர்ந்து விநாயகர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளும் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ரத சப்தமி உற்சவத்தை முன்னிட்டு தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வரதராஜ பெருமாள் உலா வந்தார். பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவப்பட்ட கிராமத்தில் நெல் அறுவடைக்கு பின் அந்தரநாச்சியம்மனுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். மஞ்சு விரட்டு போட்டியும் நடந்தது. விழாவில் பெண்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி உற்சவத்தை முன்னிட்டு மலையப்ப சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். தர்மபுரி மாவட்டம் சீரியம்பட்டியை சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டர் மாதேசன் மனைவி இறந்துவிட்டார். 2 மகன்கள் உள்ளனர். மாதேசன் சமையல் செய்வதற்காக சிலிண்டரின் அருகில் சென்றபோது திடீரென வெடித்து சிதறி படுகாயமடைந்தார். வீட்டின் பெரும்பகுதி சேதமடைந்தது. மாரண்டப்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த மாதம் மாதாந்திர கூட்டம் பெரும்பான்மை இல்லை என ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுக ஒன்றிய குழு தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை கண்டித்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அரசு சார்பில் வழங்கப்படும் தொகுப்பு வீடு தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவரை சந்தித்து மனு வழங்கினர். மனுவை ஏற்றுக்கொண்ட ஒன்றிய குழு தலைவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடலூர் நெய்வேலி NLC மருத்துவமனையின் 3 இடத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக தபால் மூலம் மிரட்டல் வந்தது. இதுகுறித்து NLC நிர்வாகம் நெய்வேலி காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே காவல்துறையினர் தீவிர சோதனை செய்தனர். மிரட்டல் போலி என தெரிந்ததும் மிரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் வரும் 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. காளைகளுக்கான டோக்கன் பதிவு ஆன்லைன் மூலம் நாளை முதல் துவங்க உள்ளது. மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் வழங்கும் பணி இன்று துவங்கியது. டோக்கன் வாங்க நீண்ட நேரம் காத்திருந்த சில மாடுபிடி வீரர்கள் முறையான வசதி இல்லாததால் டோக்கன் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த காவனூர் கிராமத்தில் வீடு மற்றும் ராணுவ கேண்டீனில் போலி மதுபானம் தயாரித்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மது பாட்டில்கள், காலி பாட்டில் மற்றும் மூடிகள், ஸ்டிக்கர்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் என்பவரை தேடுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேவூர் ஊராட்சியில் குடித்தண்ணீர் பைப்லைனும் கழிவுநீரும் ஒன்றாக கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சாலையில் 6 அடி பள்ளத்தில் உள்ள பைப்லைனை அகற்றி புதிதாக பைப்லைன் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். வேலூரில் நேதாஜி விளையாட்டரங்கில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் தீயணைப்பு துறையினர் வடக்கு மண்டல விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்கள் நடக்கிறது. இதில் 250 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் அரசு கலைக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினர். திருச்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மருத்துவமனை இணைந்து உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து துவங்கி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வரையிலும் பேரணி நடைபெற்றது.
500க்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்களும் பங்கேற்று பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட போஜராஜா நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணி 9 ஆண்டுகளாக முடிவடையாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு நிலம் எடுக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 200க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானலில் நறுமணம் தரும் ஏலக்காய் செடிகளை வளர்க்க விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் காபி, மிளகு போன்ற செடிகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது வருவாய் அதிகம் தரும் ஏலக்காய் செடிகளை மாற்றுப்பயிராக விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் 30.28 கோடியிலான ஆம்புலன்ஸ் உட்பட பல்வேறு அவசரகால மருத்துவ உதவிக்கு 147 புதிய வாகனங்களின் சேவையை முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி அருகே சுந்தர கவுண்டனூரில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 123 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 20 நிமிடங்களில் பத்மாசனா, தானாசனா, உட்கட்டாசனா, திரிஹோசனா உள்ளிட்ட 55 வகையான யோகாசனங்களை செய்து உலக சாதனை நிகழ்த்தி அசத்தினர். பாட்னா, ஹைதராபாத், சிலிகுரி புறப்பட வேண்டிய விமானங்கள் சென்னையில் இன்று காலை ஏற்பட்ட பனிமூட்டம் காரணமாக பல மணி நேரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டது. பல விமானங்கள் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமானதால் பயணிகள் தவித்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் நேதாஜி சாலை அருகே சாலை ஓரத்தில் மனித எலும்புக்கூடுகள் கிடந்தது. இது தொடர்பாக புதுநகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த காவல்துறையினர் எலும்புக்கூடுகளை கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்து சென்றனர். ஒசூரில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை ஏஎஸ்பி அக்ஷய் அனில் வாகரே மற்றும் மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி சிந்து ஆகியோர் துவக்கி வைத்தனர். பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் காலை நேரத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர். காலை 7 மணியான நிலையிலும் கூட பனிப்பொழிவு நிலவி வரும் சூழல் ஏற்படுகிறது. திருச்சி திருவெரும்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த திராவிடர் கழக ஒன்றிய தலைவர் மாரியப்பன் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேளச்சேரி வீராங்கான் ஓடையில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி மீட்டனர். தூர்வாரப்பட்டதாக சொல்லப்படும் இந்த ஓடையில் 2 அடிக்கு மேல் சேறு இருந்ததால் தீயணைப்பு வீரர் சிக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னை வடபழனி பணிமனைக்கு உட்பட்ட சென்னை மாநகர பஸ்ஸில் ரீல்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்ட ஒப்பந்த பணியாளர்களான டிரைவர் மற்றும் கண்டக்டர் இருவரையும் பணி நீக்கம் செய்ய சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு தமிழக போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக காலநிலை மாற்ற 3வது உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்று தொடங்கியது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2 நாட்கள் நடக்கும் இந்த மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை ராமபுரத்தில் மியாட் மருத்துவமனை சிக்னல் அருகே சாலையில் கிடந்த AK-47 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களை சிவராஜ் என்பவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் கிடந்த AK-47 துப்பாக்கியால் அப்பகுதியில் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. கவர்னர் RN ரவிக்கு எதிரான வழக்கில் UGCயையும் எதிர்மனுதாரராக சேர்த்து தமிழக அரசு சார்பில் திருத்த மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் தமிழக அரசு திருத்த மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டை வடுகர் தெருவைச் சேர்ந்தவர் நல்லம்மாள், வயது 70, 5 நாட்களுக்கு முன்பு மாயமானார். இவரது மகன்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து இன்று கடைவீதி அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் சடலமாக கிடந்தார். தாப்பேட்டை போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பெங்களூரில் இருந்து காரில் குட்கா கடத்தி வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள 330 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கார் உட்பட 2 டூவீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசியையும் வாகனத்தையும் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அருமனை போலீசார் தப்பி சென்ற கடத்தல் கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அருகே பூந்தமல்லியில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். சினிமா பாணியில் காரை சேஸ் செய்து சென்ற போலீசார் கார் கண்ணாடியை உடைத்து மடக்கி பிடித்தனர்.
கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். அகில பாரத இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். 3 இடங்களில் ஹோட்டல் மற்றும் பேக்கரி வைத்துள்ளார். பன்னிமடையில் உள்ள ஹோட்டலில் இருந்தபோது காரில் வந்த 3 பேர் திடீரென அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சுபாஷை வெட்டினர். காப்பாற்ற வந்த பார்த்திபனுக்கும் விட்டு விழுந்தது. அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு தப்பினர். தலைமறைவானவர்களை தடாகம் போலீசார் தேடுகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒலிமுகமதுபேட்டை பகுதியிலிருந்து ஆந்திராவுக்கு கடத்த 2000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஒருவர் கைதானார். கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் தாளத்துறை பகுதியில் கோபால்சாமி என்பவர் பேக்கரி வைத்துள்ளார். பேக்கரி அருகே வைத்து அந்த வழியாக வந்த அரசு பஸ்ஸை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கினர். இதை தடுக்க முயன்ற கோபால்சாமியையும் கடுமையாக தாக்கினர். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சீனா, அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவுக்கு 15% கூடுதல் வரியும், எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு 10% கூடுதல் வரியும் விதித்துள்ளது. கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு புதிதாக விதித்த இறக்குமதி வரியை 1 மாதத்திற்கு இடைநிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதிபராக அனைத்து அமெரிக்கர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது எனது பொறுப்பு என்றும் கூறியுள்ளார். உலகின் நீண்ட மலைத்தொடரான தென் அமெரிக்காவில் உள்ள அகன்காகுவா மலைத்தொடரை சுமார் 6962 மீட்டர் தூரம் ஏறி தூத்துக்குடியைச் சேர்ந்த வெங்கட் சுப்பிரமணியன் சாதனை படைத்தார். தாயகம் திரும்பிய வெங்கட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. சென்னை வந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு பாதியில் நான் சரியாக விளையாடவில்லை. நடப்பாண்டில் நடைபெற்ற முதல் செஸ் தொடரில் பட்டம் வென்றது மகிழ்ச்சியாக பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார். டேராடூனில் நடைபெறும் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த வேலன் செந்தில்குமார் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ராகுலை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தினார். சிம்பு பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று அவரின் 3 பட அறிவிப்பு வந்தது. இவற்றில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் 50வது படத்தை அவரே தயாரிக்கிறார். இது பற்றி சிம்பு கூறுகையில், எனது படத்திற்காக நீண்ட காலமாக தேசிங்கு பெரியசாமி என்னுடன் பயணித்து வருகிறார். தற்போது OTT சேட்டலைட் வியாபாரம் டல் அடிப்பதால் மற்ற தயாரிப்பாளர்களை சிக்கலில் விடாமல் நானே தயாரிக்க முன்வந்தேன். இது பற்றி கமல் சாரை சந்தித்து நானே தயாரிக்க அனுமதி வாங்கினேன் என்றார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படம் February 6 வெளியாகிறது. அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடித்துள்ளார். April 10 படம் வெளியாகிறது. இந்த படத்தில் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் நடித்த தீனா படத்திலிருந்து வத்தி குச்சி பத்தி காதரா என்ற பாடலை புதுமையான முறையில் ரீமேக் செய்துள்ளாராம் இசையமைப்பாளர் GV பிரகாஷ். சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்து 12 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த மதகஜ ராஜா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது. இதையடுத்து கிடப்பில் கிடக்கும் பல படங்கள் ரிலீஸிற்கு தயாராகின்றன. அந்த வகையில் பாரி கே விஜய் இயக்கத்தில் வைபவ் பார்வதி நடித்து 2023 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆலம்பனா. தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் 2 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த இப்படம் இப்போது March 7 ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர். நாக சைதன்யா, சாய் பல்லவி நடித்துள்ள தண்டேல் படம் February 7 வெளியாகிறது. இப்பட நிகழ்வில் அர்ஜுன் ரெட்டி, அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா பங்கேற்று பேசுகையில், அர்ஜுன் ரெட்டி படத்திற்கு சாய் பல்லவியை ஒப்பந்தம் செய்ய நினைத்தோம். ஆனால் அவரது மேனேஜர் சாய் பல்லவி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து நடிக்க மாட்டார் என்றதால் அந்த எண்ணத்தை கைவிட்டேன் என்றார். இதற்கு பதிலளித்த சாய் பல்லவி, எனக்கு மேனேஜர் என்று யாருமே இல்லை. நீங்கள் என் மேனேஜர் என்று நினைத்து யாரிடம் பேசினீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படத்தில் ஷாலினி பாண்டே அற்புதமாக நடித்திருந்தார் என்றார். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கும் கௌதம் மேனன் முதன்முறையாக மலையாளத்தில் மம்முட்டி நடிப்பில் டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என்ற படத்தை இயக்கினார். சுமாரான வெற்றி பெற்றது. அடுத்ததாக நடிகர்கள் மோகன்லால், பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ் ஆகியோரிடமும் அடுத்தடுத்த படங்களுக்காக பேசி வருகிறார் கௌதம் மேனன். இப்போதைக்கு தமிழில் பெரிய ஹீரோக்களுடன் படம் பண்ணும் வாய்ப்பு குறைவு என்பதால் சிறிது காலம் மலையாளத்தில் பயணிக்க அவர் முடிவெடுத்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது ரிவால்வர் ரீட்டா, கன்னிவடி போன்ற படங்களில் நடிக்கிறார். இதற்கிடையே நடிகை ராதிகா ஆப்தேவுடன் இணைந்து அக்கா எனும் வெப்தொடரிலும் நடித்துள்ளார். தர்மராஜ் என்பவர் எழுதி இயக்கியுள்ள இத்தொடரில் மிரட்டலான தாதா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ். இதன் அறிமுக டீசர் வெளியாகி உள்ளது. விரைவில் OTTயில் வெளியாகிறது.